கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதா? அது அங்கே இந்த நாட்களிலே மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பாக சுத்த வெள்ளியாக சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்படியானால் 7 தரம் என்று சொல்லப்படுகிற காரியம் அவருடைய வார்த்தை ஒரு பரிபூர்ணப்பட்ட வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால் அந்த வார்த்தை அனுப்பப்படுகிற வேளையிலே அவர் சொன்ன வார்த்தை, அவர் நினைத்த காரியங்களை அங்கே இந்த நாட்களில் செய்துவிட்டுத்தான் அவரிடத்திலே திரும்பி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே நிலத்திலே இந்த நாட்களிலே விழுந்ததில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே அவரிடத்திலே பொறுமையாக இந்த நாட்களில் திரும்பி வந்ததில்லை என்பதையும் குறித்து இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடித்துத்தான் இந்த நாட்களில் வரும். சுகம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொல்வாராயிருந்தால் அது சுகத்தை கொடுத்து விடுத்து தான் திரும்பி வரும். பாருங்கள், இறையாதே அமைதலா இரண்டு கடலை அதட்டினார் என்றால் அந்த வார்த்தையின் கேட்டு அங்கே இயற்கை இந்த நாட்களிலே பயப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அது எப்படியாக இருக்குமா? அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தமும் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமுமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் தியானிப்போமா இருந்தால் அந்த வார்த்தை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேக நோயாளிகள் படுக்கையில் இருக்கிற வேளையிலும் அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தை அவர்களுக்கு மீண்டுமாய் ஒரு ஜீவனை கொடுத்து அவர்களை வாழும்படியாக இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே அனுப்பப்பட்ட வேளையிலே 15 ஆண்டுகள் இந்த நாட்களிலே என்ன செய்தார்? அவருக்கு வாழ்வு கொடுத்தார். அங்கே வேதத்திலே பாருங்கள், லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட வேளையிலே லாசரு மறுபடியுமாய் 4 நாள் மரித்திருந்த லாசரு மறுபடியுமா உயிர்த்தெழுந்த இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் மத்தியிலே நடமாடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை 1 தரம் அல்ல, 2 தரம் அல்ல. இந்த நாட்களிலே பாருங்கள், 7 தரம் அங்கே மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த நாட்களில் ஒரு பொற்கொள்வனை எடுத்து பாருங்கள். அவன் அந்த பொன்னை எடுத்து என்ன செய்வான் என்றால் அநேக தரம் உருக்குவான். அந்த பொன்னினுடைய களிம்புகள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கும்படியாக சுத்த பொன்னாக இந்த நாட்களில் வருகிற வேளையிலேயே அவன் அதை சந்தோஷமாக இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளுவான். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு சுத்த பொன்னாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பாராம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை மகிமையான வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தையினால் வானத்தை உண்டாக்கினார், வார்த்தையினால் நட்சத்திரங்களை உருவாக்கினார், வார்த்தையினால் கோள்களை உருவாக்கினார், வார்த்தையினால் இந்த நாட்களில் இந்த பூமியை இந்த நாட்களில் அந்தரத்திலே தொங்க வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுது கட்டுப்பட்டு அந்த வார்த்தையை எப்பொழுது நாங்கள் தியானித்து நடப்போமா இருந்தால் அந்த வார்த்தை நமக்குள்ளே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய சந்ததிக்குள்ளே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் கிரிக்கை செய்ய இந்த நாட்களில் வல்லதாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே மரித்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற வேளையிலே அந்த வார்த்தையை நாங்கள் மரித்ததற்கு பின்பாக கூட ஒரு 10 வருஷமோ அல்லது 5 வருஷமோ 20 வருஷமோ அதற்கு முன்பாக கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அதாவது நாட்களில் ஒரு உயிர் மீட்சியையும் இந்த நாட்களில் கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தை மிகவாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது,
அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.